என் பேர் நந்தகுமார். நான் வந்து கோவை மாவட்ட சேர் ஃபவுண்டேஷனோட பொறுப்பாளராக இருக்கேன். இப்போ போன மாதம் பார்த்திங்கன்னா 27-30 வரைக்கும் வந்து டெல்லியில் வந்து ஸ்டார்ஸ் யூத் நேஷனல் கேம்ஸ் 2024 கேம் வந்து நடந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து மொத்தம் 65-70 பேர் போயிருந்தோம். இல்லை வந்து ஸ்கேட்டிங்கு, வாலிபால், ஃபுட்பாலு, கிரிக்கெட்டு இந்த மாதிரி ஒரு 17 கேம் நடந்தது. ஸ்கேட்டிங்லேருந்து நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் 9 பேருமே, வாலிபாலுக்கு ஒருத்தரும், ஃபுட்பாலுக்கு ஒருத்தரும், பேட்மிண்டன் ஒருத்தரும் போயிருந்தோம். ஸ்கேட்டிங்கில் பார்த்திங்கன்னா சஞ்சய் வந்து நேஷனல் மெடிக்கல் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டுமே ஒரு சில்வர் ஜெயிச்சிருக்காரு. வாலிபாலில் வந்து டோனிக்கு ரித்திக்னு ஒருத்தர் வந்து அவர் வந்து பிரான்ஸ் ஜெயிச்சிருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ சஞ்சய் வந்து லாஸ்ட்டாக ஒரு 10 வருஷமாக வந்து நம்மகிட்ட ஸ்கேட்டிங் பழகிட்டு இருக்காரு. சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆக்டிவாக ரொம்ப அச்சீவ்மெண்ட் பண்ணணும், ரொம்ப ஆர்வம் உள்ள பையன் அவர். எந்த நேரம் கூப்பிட்டாலும் எந்த நேரம் வந்து கூட ப்ராக்டிஸ் பண்ணுவார். அதே மாதிரி அவங்க ஸ்கூலில் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. எப்போ நமக்கு ஸ்கூலில் கேட்டால் இப்போ அளவுக்கு லீவ் கொடுத்து அனுப்பிடுவாங்க. இப்போ என்ன மேட்ச் கேட்டாலும் ஒரு அனுப்பிடுவாங்க. இதில் வந்து இந்த கேமில் வந்து மொத்தம் வந்து 17 ஸ்டேட்லேருந்து வந்திருந்தாங்க. தமிழ்நாடு, குஜராத்து, ஆந்திரா, டெல்லி, மும்பை, மகாராஷ்டிரா, ஜார்க்கண்டு, சண்டிகர் இந்த மாதிரி மொத்தம் ஒரு 17 ஸ்டேட்லேருந்து வந்திருந்தாங்க. அது வந்து நம்ம தமிழ்நாடு வந்து டோட்டலாக வந்து 4 கோல்டு, 6 சில்வரு, 13 பிரான்ஸ் வாங்கியிருக்கோம். அப்படியே நாங்கள் முடிச்சு போகும்போது நம்ம தமிழ்நாடோட விளையாட்டு மேம்பாட்டுத்துறை திரு மேனா ரெட்டி நாங்கள் பார்த்து பாராட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் ஒரு டீமு. அப்படி இங்கே பாருங்கள் சார். அப்படியே நினைக்கிறீங்க சார், அப்படி கொஞ்சம் முன்னாடி வாங்க. வாட்டர்